அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திங்கட்கிழமை. இன்றைக்கி ஒரு கதை, சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி கடை வச்சுருக்காப்புல. நேர்மையாக வியாபாரம் பண்ணுறவர். ஏன்னா அவர் நேர்மையாக வியாபாரம் பண்ணுறாலும் கூட பக்கத்து கடைக்காரங்களுக்கோ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அவருக்கு நல்ல பேரும் கிடையாது. சில பேருக்கு, சில வியாபாரிகளுக்கு, அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் சில பேர் நல்ல விதமாக அவர் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப நாளாக ஒரே குழப்பம், நம்ம என்னடா பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க நம்மளை ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போட்டு மனசில் அழுத்திக்கிட்டே இருந்திருக்காப்புல. ஒரு நாள் தன் மனைவிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ கவலைப்படுறீங்க, கவலையை விடுங்க, பக்கத்து ஊரில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை போய் சுற்றிட்டு வந்தால் உங்கள் கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்படியா, அப்போ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவிட்ட சொல்கிறாப்புல. என்னங்க அதில் ஒன்றும் பிரச்சனைனா, அந்த மரம் எப்படி இருக்குன்னு தெரிலைங்க, ஒரு 4 பேர்த்திட்ட கேட்டேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல பசுமையாக இலை இருக்கும், நல்ல இழல் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல பூவாக பூத்துருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இலையெல்லாம் மஞ்சளாக இருக்கும், ஆனால் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அதில் மரத்தில் எதுவுமே இருக்காது, வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இதெல்லாம் கேட்டுட்டு, என்னம்மா இது கூட உனக்கு புரியல, அவங்க ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலநிலையை போய் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்க்குறப்ப இந்த மாதிரி பசுமையாக இருந்துருக்கு, அடுத்து வசந்த காலம் பூ, அடுத்து இலையுதிர் காலத்தில் இலை உதிர்ந்துருக்கு, பனி காலத்தில் இந்த மாதிரி மரத்தை எதுவுமே இல்லாமல் இருந்திருக்குமா, இதுக்கு போய் என்னம்மா, இதை ஒவ்வொரு சூழ்நிலையில் பார்த்துருக்காங்க அப்படிங்க. அதுக்கு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அதே தாங்க, நீங்கள் ஒருத்தர் தான், அவங்க சூழ்நிலையில் பார்க்குறப்ப நீங்கள் அந்த மாதிரி தெரியுறீங்க. ஒருத்தவங்களுக்கு தகுந்த சூழ்நிலையை பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் பிடிச்சவங்களா தெரியுவீங்க, ஒருத்தவங்களுக்கு தகாத சூழ்நிலையில் பார்த்தா அவங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலையில் நம்ம பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அப்படிங்கிற விஷயம். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்படி எண்ணம் இருக்கவங்கள நம்ம மாற்ற முடியாது, மாற்றவும் ட்ரை பண்ண முடியாது. நம்ம ஒன்றே ஒன்று பண்ணிக்கலாம், நம்ம அந்த மாதிரி கவலையை மறந்துட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஸ்டே ஹாப்பி, பி ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி.